ஜென்ஸ் மட்டும் இங்கே வந்துருக்கோம். அப்படியே எனக்கு கொஞ்சம் வழி விடுங்கப்பா சென்டரில். கேமரா மறைக்காம கொடியேற்றும் போது கேமரா மறைக்காம விக்ரம். கொடியேற்றின உடனே ஜனகர்மன, அதுக்கப்புறம் தான் ஸ்பீச். சரியா? நேஷனல் அந்த ரெடியாக வச்சுக்கோ. ரெடியாக வச்சுக்கோ. நீ ரெடின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொடியேற்றணும். இல்லை, கொடியேற்றும் போது நான் நம்பர் ரெடியான்னு சொல்லுப்பா. கொடியேற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும். ஆமாம், ரெடியான்னு மட்டும் சொல்லு. Constable Residents, attention! Vikram. Constable Residents, flag salute! जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे Constable Residents, standard is. You can relax. You can take your seats, please. Thank you. check 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 Our Honorable former Ambassador of India to address all of us. Thank you, sir. भारत माता की जय. भारत माता की जय. भारत माता की जय. பெரியவா எல்லாருக்கும் நமஸ்காரம். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி இனிமையான குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 76 வருஷம் ஆச்சு நம்ம இந்தியா ரிப்பப்ளிக் ஆகி குடியரசாகி. ஸோ தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபுல் ஃபோர்ஸ் ஆன் 26th January 1950. நம்மளோட வரலாற்றில் பார்த்தேன்னா இந்திய வரலாற்றில் 1929 இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அமர்வில் லாகூரில் நடந்த அமர்வு, அது வந்து பிரசிடென்ட் பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட தலைமையில் நடந்தது. அதில் வந்து தே டிக்ளேர்டு பூர்ண ஸ்வராஜ், கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், முழு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர் வாஸ் அ டாக் அபவுட் மேக்கிங் இந்தியா டொமினியன் ஆஃப் பிரிட்டன். அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு முழு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 26 ஜனவரி 1930 தான் நம்ம முதல் சுதந்திர தின விழாவாக அறிவிக்கப்பட்டது. As it happened, we got independence on 15th of August, but நம்மளோட forefathers வந்து they did not forget this day. அதனால் 26 நவம்பர் 1949 நம்மளோட கான்ஸ்டியூஷன் முதல் சில பகுதிகள் அமலுக்கு வந்தது. ஆனால் முழுசாக வந்தது 26 ஜனவரி. அந்த டேட் ஸ்பெசிஃபிக்காக அதனால தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ இட் ஹாஸ் பிகம் அவர் ரிப்பப்ளிக் டே. ஸோ பல கோடி பேர் தன் உயிர் தியாகம் செய்து நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம்
இன்று அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் மெனி பீப்புள் நோ அபவுட் இட். நம்மளோட யங் ஜெனரேஷன் அதை வேல்யூ பண்ணணும். நம்ம எல்லோரும் அந்த சுதந்திரத்தை முன் ஜெனரேஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நம்ம அதுக்கு மேலும் வளர்த்து, நம்ம பிரதம மந்திரி சொன்ன மாதிரி 2047க்கு முன்னாடி நம்ம நாடு ஒரு வளர்ந்த நாடாக, ஒரு டெவலப்டு நேஷனாக வரத்துக்கு நம்ம சந்ததியரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக நம்மெல்லாம் இப்போது எங்கள் மாமியார் அங்கே சொன்னால் ஸ்ரீவசத்தில் நாங்கள்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்தோம் அப்படின்னு. பட் அடிக்கடி நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார், நாங்கள் we were not born during the colonial rule, பட் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் பிறந்தோம். பட் நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு கடமை இருக்குது, நமக்கும் நம்ம சந்ததியருக்கும். அந்த சுதந்திரத்தை கட்டி காப்பாற்றி இந்தியாவோட உரிமையை, இந்தியாவோட இறையாண்மையை காப்பாற்றி அதை நம்ம ஒரு வளர்ந்த தேசமாக ஆக்குவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும். நான் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பல நாடுகளில் பணியாற்றியிருக்கேன். நம்ம இந்தியா மாதிரி எங்கேயுமே ஒரு கருத்து சுதந்திரமோ ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கக்கூடிய நாடு எங்கேயும் கிடையாது. ஆனால் இங்கே தான் ஃப்ரெஷ் ஜேர்னலிசம் ப்ரெஸ்ஸை பண்ணுறாங்க, ப்ரெஸ் ஃப்ரீடத்தை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காங்க. பட் உண்மை அதுதான் பெரியோர்களே. நமது தாய் திருநாடு மாதிரி வேறு எங்கேயும் இவ்வளோ ஒரு கருத்து சுதந்திரமோ, யார் வேணால் ஈஸியாக பிரைம் மினிஸ்டரையோ பிரசிடெண்ட்டையோ வைஸ் பிரசிடெண்ட்டையோ யாரை வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஓப்பன் ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க, மீடியாவில் எழுதுகிறாங்க. அவ்வளோ சுதந்திரம் இருக்குது இந்த நாட்டில். ஸோ நான் அந்த தாய் திருநாட்டை அவங்க செஞ்ச தியாகத்தை வீணடிக்காமல் நம்ம ஒவ்வொருவரும் நம் பங்களிப்பை அளித்து இந்த நாட்டை வளமிக்க நாடாக, ஒரு காலத்தில் இந்தியா வாஸ் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் பிஃபோர் தி பிரிட்டிஷ் கேம். உலகத்தில் தயாரான பொருட்களில் 4ல் 1 இந்தியாவில் 1/4 ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் பேஸ் 24.5% இந்தியாவில் தான் இருந்தது. அதை ரிப்பீட்டடாக கொள்ளையடித்து நமக்கு 1947 நமக்கு கிடச்ச போது வி வேர் வெரி வெரி புவர் நேஷன். அப்போது ஹேண்ட் டு மவுத்துன்னு சொல்லுவாங்க, அமெரிக்காலேருந்து கோதுமை வரலைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. அப்படி இருந்த நாட்டை இவ்வளோ தூரத்துக்கு 75 வருஷத்தில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இருக்கிற யூரோப்பெலாம் வளர்கிறதுக்கு 200 வருஷம் ஆச்சு. மற்ற நாட்டிலேருந்து கொள்ளையடித்து, அவளோட காலனிஸ்லேருந்து கொள்ளையடித்து கொண்டு போய் பண்ணி அவள் நாட்டை வளமாக்கினா அதுக்கே அவங்களுக்கு 150-200 வருஷம் ஆச்சு. ஸோ நம்ம நிச்சயமாகவே பெருமைப்படணும் 75 வருஷத்தில் நம்ம இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இன்னமும் அதுக்கு நமக்கு இன்னும் பிரைம் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி கத்தி சக்தின்னு சொல்கிற மாதிரி இன்னும் வேகமாக எல்லாரும் அதை மேலே எடுத்துக்கொண்டு போகணும். ஸோ இந்த வாய்ப்பு அளித்த திரு சீதாராமன் அவர்களுக்கு ஐ எம் ரியலி ஹானர்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆஸ்கிங் மீ டு கம் அண்ட் அன்ஃபர்ல் த ஃப்ளாக். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். வி ஆர் ஹானர்ட் சார். நன்றி திரு சந்திரமௌலி சார் அவர்களே. ரொம்ப முக்கியமான கருத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து என்றைக்குமே சேர்ந்தே இருக்கணும், ஒரே பாரதாக இருக்கணும். இப்போ இருக்கிற பாரத் இன்னும் அகண்ட பாரதாக மாறணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட குறிக்கோளுமே. பாரதியார் சொல்லியிருக்காரு ஒரு பாட்டில், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரெகுலராக சொல்கிறது தான், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றமென்றும் கூறலாமோ. இதை பற்றி தான் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பீயிங் யுனைடட் பற்றி திரு சீதாராமன் சார் அவர்கள் சில வார்த்தைகள் கூறுவார்கள். அதை தொடர்ந்து நமக்கு தேசபக்தி பாடல்கள் இருக்குது. தேங்க்யூ சார். முதற்கண் அனைவருக்கும் 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்று காலை ஸ்ரீவத்சத்தில் 7வது முறையாக குடியரசு தினத்தை கொண்டாடினோம். இன்று கௌஸ்துபத்தில் முதன்முறையாக 77வது குடியரசு தின விழாவை ஆன்றவிந்த அடங்கிய சான்றோர் பெருமக்கள் மத்தியில் நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது
நல்ல எண்ணம் இருந்தால் எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும் என்பதற்கு இந்த குடியரசு விழாவே ஒரு பெரும் சாட்சி. முதல் விழாவிலேயே இந்திய தூதராக பல நாடுகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த அறிவில் முதிர்ந்த பண்பாளர் நமக்கு வந்து கொடியேற்றி கொடுத்துருக்கார். எல்லாரும் ஒரு பலத்த கரகோஷம் எழுப்பி நாம் அதை மகிழ்ந்து வரவேற்கலாம். திடீர்னு நேற்று 12 மணிக்கு தோணித்து, மதியம் 12 மணிக்கு நம்ம கௌஸ்துபத்திலையும் கொடியேற்றினால் என்ன, இங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னு. உடனே சார் அந்த ஐடியா கொடுத்தார். அம்பாசிடர் சார் இருக்காரா பாருங்கோ, அவர் இருந்தால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு. உடனே நான் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவர் ஊரில் இல்லை. சார் நான் ஊரில் இல்லையே அப்படின்னார். நாளைக்கு வந்துடுவேலா அப்படின்னா, நாளைக்கு வந்துடுவேன் எப்படினார். அப்போனா அதற்கு பிறகு தான் அழைப்பிதழ் தயாரித்து உடனடியாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. நமது பொறியாளர் குழுமத்திற்கு இந்த நேரத்தில் நாம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்னென்னா 12 மணிக்கு சொல்லி அதுக்கு பிறகு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. குறிப்பாக மதிக்கும் நம்ம சிவாவுக்கும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். நிற்க இன்விடேஷன் இவர் தான் தயார் பண்ணார். அதனால் நான் என்ன பேசணுங்கிறதையும் அவரே முடிவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் இன்விடேஷன் பார்த்தா நான் தெரிஞ்சுனேன் என்ன தான் பேச போகிறேன் அப்படின்னு. எனிவே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், அது பொருத்தமான தலைப்பும் கூட. ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இந்த அடிமை தலை என்பது 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டின் மத்திய பாகம் வரை நம்மை ஆட்டி படைத்ததற்கு காரணம் ஒற்றுமையின்மை. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம் அப்படின்னு பாரதி பாடினார். இந்த அடிமை மோகம் எப்பொழுது நம்மை ஆட்கொள்கிறதோ அப்பொழுது நாம் நம் சுதந்திரத்தை இழந்து விடுகிறோம். யாரோ ஒருத்தர் நம்மளை ஆக்கிரமிச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தங்க நம்ம பேரில் ஆளுமையை செலுத்துகிறார்கள் என்பது அந்த யாரோ ஒருவருடைய தவறு அல்ல. நாம் எப்பொழுது நமது பண்புகளை இழக்கிறோமோ அப்பொழுதே நாம் அடிமைப்பட்டு விடுகிறோம். பாரதியாருடைய அந்த 2 வரியை மீண்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். என்று தனியும் இந்த சுதந்திரம் நமக்கு கைகூடிவிடும். நமது அம்பாசிடர் அவர்கள் சொன்னார், 75 வருடத்தில் நாம் நன்கு வளர்ந்திருக்கிறோம் என்று. உண்மையில் 1000 வருடத்திற்கு முன்பு இந்தியா செழித்திருந்ததைப் போல் உலகில் வேறு எந்த நாடுமே செழித்திருந்ததில்லை. அதனால்தான் அந்நிய படையெடுப்புகள் இந்தியாவை நோக்கி வந்தன. 1000 வருட அடிமை மோகத்தை பாரதியார் தமிழகத்தில், இந்தியா பூரா நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திரத்தை பெற்றுத் தருவதற்காக போராடினாலும் தமிழகத்தில் அந்த எழுச்சியை, உணர்வு ரீதியான அந்த இணைப்பை தன்னுடைய எழுச்சி கவிஞளால் பாரதியார் ஒன்றுபடுத்தினார். அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இன்று அடியனுக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு. இந்த ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். இதில் போட்டுருங்க, ஏரோப்ளைன் மோட்டில் போட்டுருங்க, ஏரோப்ளைன் மோட்டில் போட்டுருங்க. ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்வியல் பண்புகளில் ஒன்று. அது
குடும்பத்திலிருந்தே துவங்குகிறது. ஒரு நல்ல குடும்பம், கணவன் மனைவி தாய் தந்தை குழந்தைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேயே ஒருவருக்கொருவர் ஒன்றுபட்டு இணைந்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் நன்கு வாழும். அப்படி பல குடும்பங்களை கொண்ட ஒரு தெரு ஒற்றுமையாக இருந்தால் அந்த தெருவில் உள்ள வாழ்வு சுபிட்சமாக இருக்கும். அப்படி பல தெருக்களை கொண்ட ஒரு ஊர் ஒற்றுமையாக இருந்தால் அந்த ஊர் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் இருக்கும். அப்படி ஒற்றுமை கொண்ட பல ஊர்கள் இணைந்த நாடு அதே பண்பை பின்பற்றும் கால் அந்த நாடு மகிழ்ச்சியுடனும் செல்வத்துடனும் அமைதியுடனும் இருக்கும். இந்த ஒற்றுமையை குலைப்பது எது? ரொம்ப நுட்பமான தளத்தில் நம்ம பார்த்தோம்னா, ஒற்றுமை என்பது இரண்டு மனிதர்களோ ஒரு குடும்பமோ ஒரு நாடோ பல மனிதர்களோ தொகுந்து ஏற்படுவது மட்டும் அன்று. இந்த ஒற்றுமை என்பது தன்னுள்ளிருந்தே எழுவது. ஒரு மனிதன் தன்னுடன் இணைந்தால் மட்டுமே அவனால் அடுத்தவர்களுடன் இணைய முடியும். செல்ஃப் ஹார்மனி. அந்த செல்ஃப் ஹார்மனி அப்படிங்கிறது அச்சீவ் ஆனால் தான் ஹார்மனி இன் த அவுட்டர் வேர்ல்டு ஆல்சோ வில் பி அச்சீவ்டு. இந்த செல்ஃப் ஹார்மனிக்கு இடைஞ்சலாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயநலம், அன்பு குறைதல். பாரதி ஜாதிகளிலே அடி பாப்பா என்று பாடினார் அல்லவா? அந்த பாட்டினுடைய இறுதியில் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அப்படின்னு. இந்த அன்பு என்பது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மில் துளிர்க்கிறதோ அந்த அளவிற்கு ஒற்றுமை என்பது துளிர்க்கும். ஒற்றுமை என்பது துளிர்த்தால் மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். இப்போ நம்ம சொன்னோம், நேற்று 12 மணிக்கு தீர்மானம் பண்ணி இன்றைக்கி காத்தால நம்ம இங்கே கொடியேற்றியாச்சு அப்படின்னு. இது தனி ஒருவரால் சாத்தியப்படக்கூடிய செய்தியா? ஒரு குழுவாக இணைந்து நாம் வேலை செய்தால் மட்டுமே இது சாத்தியம். டக்குன்னு விறுவிறு காரியம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் பார்த்தா எல்லாம் ஒரு பொதுநலம் நோக்கி. இன்று நாம் கௌஸ்துபத்தில் முதல் குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தால் நீங்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைஞ்சதால் எளிமையாக 24 மணி நேரத்திற்குள் அந்த எண்ணம் செயல்படுத்தப்பட்டு விட்டது. இந்த ஒற்றுமை ஒரு அருமையான ஒரு ஹார்மனியை ஏற்படுத்தியிருத்தா? எப்போ அந்த ஹார்மனி ஏற்படுத்தப்பட்டு விட்டதோ அப்பொழுது மகிழ்ச்சியும் அமைதியும் உடனே வந்து ஒட்டிக்கொள்ளும். வாழ்வில் அடைய வேண்டிய பெரும் பேறுகளில் ஒன்று மகிழ்ச்சியும் அமைதியும். இந்த மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு கோடிகள் இருந்தாலும் பிரயோஜனப்படுமா? நிச்சயமாக பிரயோஜனப்படாது. அதனால் சாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு பிரிந்து இல்லாமல் எல்லோரும் மனிதர்கள், எல்லோருடனும் கூடியிருந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த குடியரசு தின நாளில் நாம் உறுதியாக ஏற்போம். பாரதியார் அந்த அழகாக ஒரு பாட்டு பாடினார் நம்ம டாக்டர் டிவிக்கு. எத்தனை விதமான பூனைக்குட்டி இருக்குது, அத்தனையும் அதனுடைய தரம் கலர் வேறு இருக்கலாம். அந்த பூனை அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த பண்பை அந்த கலர் மாற்றிவிடுமா? வெள்ளை கலரில் இருக்கிற பூனைக்கு ஒரு குணம், கருப்பு கலரில் இருக்கிற பூனைக்கு ஒரு குணம் அப்படி இருக்காது இல்லையா? அது மாதிரி உலகத்தில் எப்படியெல்லாம் கனவு கண்டு பாரதியார் பாடியிருக்கார் தெரியுமா? ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை. ஜாதியால் கீழ்நிலை கொண்ட மனிதர் எவரும் இந்தியாவில் இல்லையே. ஏதெல்லாம் நம்மை பிரிவினைக்கு உட்படுத்துமோ அதையெல்லாம் கடுமையாக பாரதியார் சாடினார். அப்படி மக்களுக்குள்ளே இருந்த பிரிவினை சிந்தனையை முற்றிலும் துடைத்தெறிந்து ஒரு சுதந்திர வேட்கை அவர்களுக்குள்ளே திணித்து, அவர் அழகாக சொன்னார் இல்லையா? அக்னி கொஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு,
தத்தரிகிட தித்தரிகிட தித்தோம் அப்படின்னு அந்த அக்னி குஞ்சு வேற ஒன்றும் இல்லை, இந்த ஒற்றுமை தான் அந்த அக்னி குஞ்சு. இந்த ஒற்றுமை என்ற உணர்வு மேலோங்க மேலோங்க நம் வாழ்வு மிக அற்புதமாக மெளிரும். இந்த தருணத்தில் இதை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த டாக்டர் டிவிகே அவர்களுக்கு நான் மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் ஒரு 400 வீடுகளை கொண்ட ஒரு கம்யூனிட்டியாக இது முகிழ்ந்து எழப்போகிறது. அந்த கம்யூனிட்டியில் நடக்கக்கூடிய முதல் நிகழ்வே குடியரசு தின விழா என்பது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். சுதந்திரத்தை அடைதல் பெருசல்ல, சுதந்திரத்தை கட்டி காப்பது மிகவும் முக்கியம். சுதந்திரம் அடைந்த பிறகு காலம்பரை வரும்போது என் பொண்ணு கேட்டா, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு. இண்டிபெண்டன்ட் இந்தியான்னு சொன்னாலே போகாதா, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு ஒன்று சொல்லணுமா அப்படின்னு கேட்டா. ரொம்ப நுட்பமான கேள்வி அது. சுதந்திரம் அடைந்த பிறகு பல நாடுகளில் மீண்டும் மன்னராட்சி ஏற்பட்ட வரலாறு உண்டு. அது மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய குடியரசு ஆட்சியாக இந்தியாவிலே மிளிர்ந்து மலர்ந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த குடியரசு தின விழாவில் ஒற்றுமை பற்றி சில வார்த்தைகள் சிந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த ஒற்றுமை பற்றின ஒரு சிறு குட்டி கதை குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த கதையை இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன். ஒரு ஊரில் 3 கொக்குகள் இணைந்து அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. 3ம் ஒன்றாக இறை தேடும். 3 பேருக்கும் 3 விதமான திறமைகள் உண்டு. அந்த 3 விதமான திறமைகளையும் பயன்படுத்தி அந்த 3 பேருடைய வாழ்க்கையும் மேம்பட்டு கொண்டிருந்தது. எப்பொழுதுமே மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், ஒரு இடத்துல சௌக்கியமும் சுபிஷமும் இருந்ததுன்னா அதை குலைப்பதற்கென்று இன்னொரு சக்தி கிளம்பிடும். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒற்றுமை ஒரு இடத்துல இருந்த உடனேயே அந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு இந்த கொக்குகளுடைய ஒற்றுமையை பார்த்த நரி இந்த கொக்குகளின் ஒற்றுமையை விலக்கிவிட்டால் இவ்வளோ மகிழ்ச்சியாக அவைகள் இருக்காது அப்படின்னு தீர்மானம் பண்ணி முதல்ல என்ன பண்ணுறதுன்னா 3 கொக்குகளிடமும் தனித்தனியே நட்பு பாராட்ட ஆரம்பித்தது. நட்பானவுடன் திடீரென்று ஒவ்வொருவரும் தனியாக இருக்கும் வேலையை பயன்படுத்தி முதல் கொக்கிடம் சென்றது. நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் தெரியுமா, அழகின் மறு உருவமாக இருக்கக்கூடிய நீ அழகற்ற மற்ற உன்னுடைய நண்பர்கள் மத்தியில் எப்படித்தான் இருக்க நீ ஒத்துக்கொள்கிறாயோ என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் 3 பேரும் இருக்கும் பொழுது உன்னுடைய அழகுதான் அந்த இடத்தையே தூக்கி காண்பிக்கிறது. நீ மட்டும் இல்லை என்றால் மற்ற இருவருக்கும் வாழ்வே சுகப்படாது. இதை நீ என்றாவது உணர்ந்திருக்கிறாயா அப்படின்ன உடனே அதுக்கு ஒரு கர்வம் வந்துடுத்து. ஓஹோ, நம்ம தான் ரொம்ப அழகு போல இருக்கு, மற்ற 2 பேரும் ரொம்ப சுமார் தான் போல இருக்கு அப்படின்ட்டு உடனே பதில் சொல்கிறது இந்த நரிகிட்ட. ஆமாம்மா, என் நேரம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. உடனே நரிக்கு புரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம வந்த காரியம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது அப்படின்ட்டு அடுத்த கொக்குக்கிட்ட போகிறது. அடுத்த கொக்கை பார்த்து, நீ எவ்வளோ பெரிய அறிவாளியும் உழைப்பாளியும் தெரியுமா, எந்தெந்த குளத்தில் எவ்வளோ மீன் இருக்குது, எப்போ போனால் அந்த மீனை பிடிக்கலாம் அப்படின்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ மட்டும் இல்லைன்னா மீதி 2 பேருக்கும் உணவே கிடைக்காது. அப்படிப்பட்ட உன்னோட பெரிய மதிப்பு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது. ஆமாம்மா, நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு தன்னை பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிருது. அடுத்து 3வது கொக்குகிட்ட போச்சு. அந்த 3வது கொக்குகிட்ட சொல்கிறது, நீ எவ்வளவு வீரமான ஒரு ஆள். நீங்கள் 3 பேரும் சேர்ந்து எங்கேயாவது போனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை முன்னின்று தீர்க்கக்கூடிய வீரப்பண்பு மிகுந்த ஒரு கொக்கு நீ. கோழைகளான மீதி 2 பேருடன் இணைந்து நீ இருக்கலாமா
அப்படின்ன உடனே அதுக்கும் ஒரு தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது. ஓஹோ, இந்த 3 பேரில் நம்ம தான் பெருசு போல் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த தான் அப்படிங்கிற அந்த அகந்தை உள்ளே வந்த உடனேயே அதுக்கு முன்னாடி ஹார்மோனியாக இணைஞ்சு செயல்பட்டாங்கல்ல, முன்னாடி 3 பேருக்கும் 3 பேரோட திறமையும் பயன்பட்டுது. அதனால் 3 பேரும் மும்மடங்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வளத்தையும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். இப்போ நான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு வந்த உடனே ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்குறதே நின்று போச்சு. எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போன பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பமாக இருக்கும், கஷ்டங்கள் அதிகப்படும். இந்த நேரத்தில் வாழ்க்கையில் எப்பவுமே பிரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பா. சரி, எப்படி அழகாக இருந்தா வா ஒற்றுமையா, இப்படி இந்த நரி போய் பூந்து கெடுத்து கொடுத்தேன், சரி நம்ம போய் சொல்லுவோம் இப்படின்னு ஒரு கிளி வந்து அந்த 3 கொக்குட்டையும், நீங்கள் எப்படி ஒத்துமையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை புகழ்ந்த உடனே அந்த புகழ்ச்சிக்கு மயங்கி இத்தனை நாளாக ஒன்று சேர்ந்து நண்பர்களாக இருந்த நீங்கள் பிரிந்தீர்கள். பழையபடி நீங்கள் நல்ல வாழ்வு வாழ வேண்டுமென்றால் இணைந்து செயல்பட்டால் மீண்டும் சாத்தியம். முதலில் நட்புணர்வு என்பது உலகில் மிகப்பெரிய சக்தி. பயன் அப்படிங்கிறத பின்னாடி வச்சுப்போம். 3 பேரும் ஒன்றாய் கூடியிருந்து அளவளாவிய அந்த சுகம், அதற்கு ஈடு இணை உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் முன்பு போல் நீங்கள் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று அந்த கிளி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மீண்டும் அந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து பழையபடி அவர்கள் அற்புதமான ஒரு வாழ்வை மேற்கொண்டார்கள். அது மாதிரி நம்ம இங்கே ஸ்ரீவத்சத்தில் 400 வீடு வரப்போகிறது. வீட்டுக்கு ஒருத்தர்னா 400 பேர், வீட்டுக்கு 2 பேர்னா 800 பேர். இட் இஸ் கோயிங் டு பி அ பிக்கஸ்ட் கம்யூனிட்டி இன் இந்தியா. இப்போ அந்த 800 பேருக்கும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் இல்லையா? அந்த திறமையை டுகெதர் நம்ம பயன்படுத்தினா எப்படிப்பட்ட அவுட்புட்டை கொடுக்கலாம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த அற்புதமான இந்த குடியரசு தின விழாவில் ஒற்றுமை குறித்து உங்களுடன் ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. நன்றி சீதாராமன் சார். ரொம்ப அருமையான கருத்து. இந்த கொக்கு கதை கண்டிப்பாக நம்மளால் மறக்க முடியாத ஞாபகம் இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐ ரிக்வெஸ்ட் Padmavati Sitaraman to sing a patriotic song. patriotic song தான். After flag. அதான் முடிஞ்சிருச்சா? அதான் அதுக்கு பாடலாம். பாடியா? பாடு. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியின் மேல் வந்து மாதரம் என்று பாங்கி எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி. தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணிக்கொடி பாரி. வந்தே மதுரம் பாருங்க. வலம் பாடுறேன்னு ஆசையா இருக்கா எல்லாரும். வேண்டாமா? இல்ல மைக் வேண்டாம். நடுவில் வந்தே மாதரம் வந்தே மாதரம்
शयजशीतलां सस्यश्यामलां मातरं वन्दे मातरं शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनीं पुल्लकसुमित द्रुमदलशोभिनीं सुहासिनीं सुमधुरभाषिणीं सुखदां वरदां मातरं वन्दे मातरं वन्दे मातरं. ஜெயலன் அடுத்தங்க வாங்க. मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजे आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं यजत स्पर्धां यजत युद्धं यजत स्पर्धां यजत यजत परेष्वक्रममां क्रमणं यजत परेष्वक्रममां क्रमणं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीं जननीं पृथिवीं कामदुःखाष्टे जननीं पृथिवीं कामदुःखाष्टे जनको देवः सकलदयाळो जनको देवक सकलदयाळो दाम्यत दत्त दयत्वं जनत दाम्यत दत्त दयत्वं जनत श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां. தமிழில் தாயின் மணிக்கொடி பாடினாங்க, அடுத்து சமஸ்கிருதத்தில் பாடினாங்க, இப்போ மலையாளத்தில் தேசபக்தி பாடல். நன்றி. கௌசுபத்தின் முதல் வாய்ப்புக்கு மிக்க நன்றி. அதுவே ஒரு தேசபக்தி பாடலாக அமைந்தது மிகுந்த மகிழ்ச்சி. இது ஒரு குழு பாடல். இந்த பாடலை வரும் சுதந்திர தினத்தன்று நாமெல்லாம் குழுவாக பாடலாம். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக நான் இன்றைக்கி தனியாக பாடுறேன். அதை ஜன்மகாரிணி பாரதம் கர்மமேதினி பாரதம் நம்மளாம் ஜனகோடிகள் தன் அம்மையாகிய பாரதம் ஜன்மகாரிணி பாரதம் கர்மமேதினி பாரதம்
தலையில் மஞ்சணி மாமல சூடிய தங்க கிரீடவும் உடலில் சஸ்ய சியாமள சார்தல கோமல கஞ்சுகவும் தலையில் மஞ்சணி மாமல சூடிய தங்க கிரீடவும் உடலில் சஸ்ய சியாமள சார்தல கோமல கஞ்சுகவும் கழுத்தில் நானா நதிகள் சாத்திய பொன்மணி மாலகளும் காணுக காணுக ஜன்மபூமி கோமல மலர் மேனி ஜன்மகாரிணி பாரதம் நானா பாஷைகள் அமிர்தம் சொரியும் நாவும் புஞ்சிரியும் நானா தேசக்காருடை நானா வேஷத்தின் ஒளியும் நானா பாஷைகள் அமிர்தம் சொரியும் நாவும் புஞ்சிரியும் நானா தேசக்காருடை நானா வேஷத்தின் ஒளியும் வீரபுராதன சம்ஸ்காரத்தின் வேரோடும் மண்ணும் பாரில் சாந்தி வளர்த்தும் ரித்தியும் அம்மத நேட்டம் ஜன்மகாரிணி பாரதம் கர்மமேதினி பாரதம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நன்றி திரு ஜெயலலிதா அவர்களே. ரொம்ப டைம் ஆகிடுத்து. உங்களை எல்லாரையும் ரொம்ப நேரம் உட்கார வைக்க கஷ்டமாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் யார் யார் சாப்பிட்லையோ நீங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி இங்கே இவ்வளோ தூரம் வந்து நேற்று சென்னையிலேருந்து இன்றைக்கி கொடியேற்றத்துக்காக வந்த ஃபார்மர் அம்பாசிடர் திரு சந்திரமௌலி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நமக்கு தேசத்தின் ஒற்றுமையோட முக்கியத்தை பற்றி எடுத்து சொன்ன சீதாராமன் சார் அவர்களுக்கும், பத்மாவதி நம்ம பாடல்கள் எல்லாத்தையும் தேசபக்தி பாடல்களை பாடிய அனுசையா மாமி, சித்ரா சந்திரசேகர், ஜெயம் ஜெயலன், பத்மாவதி அண்ட் லக்ஷ்மி நாராயணன் எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரீவசத்துலேருந்து வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற ஒரு 10 பேர் இருக்கீங்க, உங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இப்போ வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தா 49 பேர் இருக்கோம். இப்போது 49 பேர் இங்கேயே உட்காந்துருக்கோம். இப்போது ஆகஸ்ட் 15க்கு இது அப்படியே 490 மாறணும். அடுத்த குடியரசு தினத்துக்கு டபுள் ஆகி க்ளோஸ் டு 1000 வரணும். அதுதான் எங்கள் எல்லாருடைய விருப்பமும். இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விக்ரம் அங்கேருந்து அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்து எல்லாம் செட் பண்ணி மிக்க நன்றி. அகைன் சாமிராஜ் சார், சீதாராமன் சார், லலிதா, ரமா எல்லாருக்கும் மிக்க நன்றி. போஜனாலயா ஸ்டாஃப் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. நேத்திலேருந்து இங்கே உட்காந்து கொடிக்கம்பத்துலேருந்து எல்லாம் ரெடி பண்ணது மதியழகன், சிவா, அவங்க டீம் எல்லாருக்கும் மிக்க நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முக்கியமாக சொன்ன உடனே டாக்டர் டிவிகேயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரத்தில் கூப்பிட்டு எதை சொன்னாலும் ஓகே சார், உடனே பண்ணிடலாம் சார் அப்படிம்பார். எல்லாம் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கௌஸ்துபத்தினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நம்ம இப்போ இருந்தே கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி அப்படியே மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய மக்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது இன்னும் எத்தனையோ அற்புதங்களை நம்ம இன்றைக்கு தொடங்கி நிறைய ஆற்ற இருக்கிறோம். அதனால் அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக அடியனின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி கௌஸ்துபத்தில் பிரேமிக பவனத்தில் வர 30ஆம் தேதி பாரதியார் ட்ராமா இருக்குது. எல்லோரும் அவசியம் வந்துடுங்க. ஸ்ரீவசத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு வாகன வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அன்றைக்கி நாடகம் முடிந்தவுடன்
இரவு உணவு போஜனாலயல் அந்த நாடகத்தை பார்க்க வரவா எல்லாருக்கும் கௌஸ்துவம் சார்பாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 10 நாள் திருவிழாவாக இங்கே கொண்டாட போகிறோம். 11 நாள், February 5 February 15 வரைக்கும் டெய்லி ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிகள் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை நான் அனுப்பி வைக்கிறேன். ஸோ ஒரு 10 நாள் இங்கே ஒரு பெரும் நிகழ்வுகளின் திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. The next generation.